வணக்கம். சுப்ரீம் செய்திகளுக்காக இரா செல்வமணி. இன்றைய முதன்மை செய்திகள். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பொதுமக்களுக்கு மிலாது நபி, ஆசிரியர் தினம் மற்றும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் தெற்கு வடக்கு பகுதியில் கிடப்பில் போடப்பட்ட தூண்டில் முள் வளைவு அமைக்கும் பணியினை மீண்டும் தொடங்கி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்துள்ளார். தமிழகம் வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை புதுச்சேரி ஆளுநர் கைலாசநாதன் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பொதுமக்களுக்கு மிலாது நபி, ஆசிரியர் தினம் மற்றும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். இதுகுறித்து அவரது மிலாது நபி வாழ்த்து செய்தியில், இறை தூதர் நபிகள் நாயகம் அவர்களின் பிறந்த நாளை மிலாது நபி பெரு விழாவாக கொண்டாடி மகிழும் அனைத்து இஸ்லாமிய சகோதர சகோதரிகளுக்கும் எனது உளம் கனிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். மிலாது நபி என்பது அல்லாவின் மீதும் அவரது தூதரான நபிகள் நாயகத்தின் மீதுமான பக்தியை புதுப்பிப்பதற்காக ஒரு நினைவூட்டலாகும். மிலாது நபி என்பது வெறும் பண்டிகை மட்டுமல்ல, அது நேர்மையுடனும் கருணையுடனும் வாழ அழைப்பு விடுகிறது. எளிமை, உண்மை, கருணை, சகோதரத்துவம் ஆகியவற்றின் விளக்கமாக திகழ்ந்த நபிகளை கொண்டாடி போற்றுவதற்காக உண்மையான வழி அவரின் அடிச்சுவடுகளை பின்பற்றுவதாகும். அதற்கு நபிகள் நாயகம் அவர்களின் போதனைகளை உங்கள் இதயங்களில் என்றென்றும் சுடர்விட்டு பிரகாசிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். இந்த மிலாது நபி எண்ணற்ற ஆசிர்வாதங்களை கொண்டு வந்து உங்கள் நம்பிக்கையை வலுப்படுத்தட்டும், உங்கள் வாழ்வு செழிந்தோங்கட்டும் என்று கூறி இஸ்லாமிய பெருமக்கள் அனைவருக்கும் எனது இனிய மிலாது நபி வாழ்த்துக்களை மீண்டும் ஒருமுறை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் ஆசிரியர் தின வாழ்த்து செய்தியில், ஒவ்வொரு தேசமும் தனது குடிமக்களுக்கு வழங்கக்கூடிய சேவைகளில் கல்வியை முக்கியமானதாக கருதுகிறது. எனவேதான் கல்வியை பயிற்றுவிக்கும் ஆசிரியர்கள் அறிவின் தூதர்களாகவே போற்றப்படுகிறார்கள். மாணவர்களின் எதிர்காலத்தை வடிவமைப்பதில் ஆசிரியர்களின் பங்களிப்பு விலை மதிப்பற்றது. மாணவர்களின் கனவுகளுக்கு வழிகாட்டும் திசை காட்டியாக திகழும் ஆசிரியர்கள் அவர்களது அறிவை மட்டுமல்ல, ஒழுக்கத்தையும் நற்பண்புகளையும் மாணவர்கள் இடையே வளர்க்கின்றனர். அதன் மூலம் சிறந்த சமூகத்தை கட்டமைக்கின்றனர். நமது முன்னாள் குடியரசுத் தலைவர் டாக்டர் சர்வப்பள்ளி ராதாகிருஷ்ணன் அவர்களின் பிறந்த நாள் ஆசிரியர் தினமாக கொண்டாடப்படும் இந்த நாளில் வாழ்நாள் முழுவதும் மாணவர்களின் வழிகாட்டியாகவும் மாற்றத்திற்கான வினையூட்டியாகவும் கல்வி, அறிவு மற்றும் பண்பு இரண்டையும் வடிவமைக்கும் சக்தியாகவும் விளங்கக்கூடிய ஆசிரியர்களுக்கு நாம் நமது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவிப்பதை கடமையாக்கிக் கொள்ள வேண்டும் என்று கூறி அனைவருக்கும் எனது அன்பான ஆசிரியர் தின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று குறிப்பிடப்பட்டிருந்தது. மேலும் ஓணம் வாழ்த்து செய்தியில், மலையாள மக்களால் கொண்டாடப்படும் மிகவும் பிரபலமான பண்டிகைகளில் ஒன்றான ஓணம் பண்டிகை அறுவடை திருநாளாகவும் கொண்டாடப்படுகிறது. இந்த பண்டிகை கேரளாவின் வளமான கலாச்சார அடையாளங்களை கொண்டாடுவதாகவும், மகாபலி மன்னரின் புராணத்தை உள்ளடக்கிய காலத்தால் அழியாத மதிப்புகளான நீதி, சமத்துவம் மற்றும் கருணை போன்றவற்றை நினைவூட்டுவதாகவும் உள்ளதால் அனைத்து சமூகங்களை சேர்ந்த மக்களிடையே ஒற்றுமை உணர்வையும் இது நல்லிணக்கத்தையும் வளர்க்கிறது. வெவ்வேறு கலாச்சார பின்னணிகளை கொண்ட இந்தியாவின் இறையாண்மையை கட்டி காப்பதிலும் இது போன்ற பண்டிகைகள் பெரும் பங்கு வகிக்கின்றன என்றால் அது மிகையல்ல. இந்த ஓணம் பண்டிகை ஒவ்வொரு வீட்டிலும் மகிழ்ச்சியை கொண்டு வரட்டும், ஒவ்வொருவர் வாழ்க்கையிலும் உயர்த்தட்டும் என்று கூறி மலையாள மொழி பேசும் நம் மக்கள் அனைவருக்கும் அமைதியான, வளமான மற்றும் மகிழ்ச்சியான ஓணம் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் என்று ரங்கசாமியின் அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது என்று முதலமைச்சர் ரங்கசாமியின் அறிக்கையில் வெளியிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் தெற்கு வடக்கு பகுதியில் கிடப்பில் போடப்பட்ட தூண்டில் முள் வளைவு அமைக்கும் பணியினை மீண்டும் தொடங்கி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்துள்ளார். அந்த மனுவில் புதுச்சேரி முத்தியால்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட சோலை நகர் வடக்கு தெற்கு கடற்கரை பகுதியில் கடந்த ஆட்சி காலத்தில் 2008ஆம் ஆண்டு சுமார் 8.75 கோடி மதிப்பீட்டில் தூண்டில் முள் வளைவு அமைக்கும் பணி தொடங்கி வைக்கப்பட்டது. ஆனால் எதிர்பாராத விதமாக தமிழக எல்லை பகுதியில் உள்ள ஒரு சில அமைப்புகள் நீதிமன்றத்தை நாடியதால் பணி தடைப்பட்டு தூண்டில் முள் வளைவு அமைக்கும் பணி கிடப்பில் போடப்பட்டது. இந்த நிலையில் மீண்டும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி கடற்பகுதிகளில் தூண்டில் முள் வளைவு அமைக்கும் பணி நடைபெற்று வரும் நிலையில் முத்தியால்பேட்டை சோலை நகர் வடக்கு தெற்கு கடலோர பகுதியில் தூண்டில் முள் அமைக்கும் பணி கிடப்பிலேயே உள்ளதால்
மீனவர்கள் கடுமையான பாதிப்பிற்கு ஆளாகி தொடர்ந்து ஏற்பட்டு வரும் கடல் அரிப்புகளால் மீனவர்கள் பெரும் சேதங்களை சந்தித்து வருகின்றனர். எனவே மீனவர்களின் துயரை துடைக்கும் வகையில் சோலை நகர் தெற்கு வடக்கு பகுதி கடற்கரை கிடப்பில் போடப்பட்டுள்ள தூண்டில் முள்வளைவு மீண்டும் தொடங்கி மீனவர்களின் பாதுகாப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என முத்தியால்பேட்டை தொகுதியின் திராவிட முன்னேற்ற கட்சியின் சார்பாக சோலை நகர் வடக்கு தெற்கு மீனவ பொதுமக்களுடன் சேர்ந்து முதலமைச்சரிடம் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை பரிசீலனை செய்து விரைவில் நடவடிக்கை எடுப்பதாக முதலமைச்சர் உறுதியளித்தார். இந்த நிகழ்ச்சியில் சோலை நகர் தெற்கு பகுதியை சேர்ந்த பஞ்சாயத்துதாரர்களும் வடக்கு தெரு மீனவ மக்களும் மற்றும் திராவிட முன்னேற்ற கழகத்தின் நிர்வாகிகள் உடனிருந்தனர். இந்த மனுவில் என்ன முக்கியமான விஷயம்னாக்கா, நாங்கள் கடந்த 2008 நான் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கும்போது 8.25 கோடி அளவில் சாங்ஷன் ஆகி தொழில் மில் வலையும் முத்திரப்பேட்டை தொகுதிக்கு போடப்பட்டு முதலமைச்சரால் அடிக்கல் நாட்டப்பட்டது. அது ஒரு சில காரணங்களுக்காக கோர்ட்டில் ஸ்டே வாங்கப்பட்டது. அந்த ஸ்டே வாங்கினதா அது நின்று போச்சு, அந்த வேலை நின்று போச்சு. திருப்பி அது கிடப்பில் போடப்பட்டது. இந்த ஸ்டே இப்போதைக்கு கிளியர் ஆயிடுச்சுன்னு சொல்றாங்க. அது எந்த அளவுக்கு தெரியல. அதனால் மீண்டும் முத்திரப்பேட்டை தொகுதி மக்களுடைய வாழ்வாதாரத்தை, மீனவர் மக்களுடைய வாழ்வாதாரத்தை இது பண்ற வரையில் நாங்கள் மீண்டும் அந்த கல்லுக்கோட்டை தூண்டில் மில் வலை வேண்டும் சொல்லிட்டு நாங்கள் கோரிக்கை வச்சு கேட்டுருக்கோம். முதலமைச்சர் பரிசீலனைக்கு விரைவில் எவ்வளோ சீக்கிரம் முடியுமோ முடிச்சு தரான்னு சொல்லிட்டு உறுதி அளித்திருக்காரு. ஊர் பொதுமக்கள், சோலை நகர் வடக்கு தெற்கு ஊர் பொதுமக்கள் எல்லாம் சேர்ந்து முத்திரப்பேட்டை திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக மனு கொடுத்துருக்காரு. துண்டில் முள் வளைவு வேணும் முத்திரப்பேட்டை தொகுதிக்குன்னு சொல்லிட்டு தான் அவங்களோட. தமிழகம் வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை புதுச்சேரி ஆளுநர் கைலாசநாதன் சந்தித்து ஆலோசனை நடத்தினார். தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகத்தின் 10வது பட்டமளிப்பு விழாவில் கலந்து கொள்ள இன்று திருவாவூர் வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்மு அவர்களை புதுச்சேரி கவர்னர் கைலாசநாதன் மரியாதை நிமித்தமாக சந்தித்து ஆலோசனை நடத்தினார். அப்பொழுது கவர்னரின் துணைவியார் பீனா கைலாசநாதன் உடன் இருந்தார். புதுச்சேரி முன்னாள் அரசு கொறடா மீது பாஜக மகளிர் அணியினர் சீனியர் எஸ்பியிடம் புகார் அளித்துள்ளார். பாஜக தலைவர்களை அவமதிப்பு செய்த காங்கிரஸ் முன்னாள் அரசு கொறடா மீது நடவடிக்கை எடுக்க கோரி சீனியர் எஸ்பி அலுவலகத்தில் சீனியர் எஸ்பி கலைவாணனிடம் பாஜக மாநில மகளிர் அணி தலைவி தாமரை செல்வி தலைமையில் நிர்வாகிகள் புகார் அளித்தனர். அந்த மனுவில் பிரதமர் நரேந்திர மோடி தாயாரை விமர்சனம் செய்த லோக்சபா எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தியை கண்டித்து மாநில தலைவர் ராமலிங்கம் தலைமையில் ஊர்வலம் நடைபெற்றது. அதற்கு காங்கிரஸ் முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன் காங்கிரஸ் அலுவலகத்தில் பாஜக தலைவர்கள், எம்எல்ஏக்கள், நிர்வாகிகளை பொது அமைதிக்கு சீர்குலைக்கும் வகையில் காணொலி மூலம் வெளிப்படையாக பேசி அதனை சமூக வலைதளத்தில் வெளியிட்டார். அது எங்கள் கட்சியினரை அவமதித்தும் சட்டம் ஒழுங்கை சீர்குலைக்கும் வகையிலும் இந்து, முஸ்லிம், கிறிஸ்துவ மக்களிடம் விரோதம் மற்றும் கலவரம் ஏற்படுத்தும் வகையில் பேசியிருக்கிறார். அவர் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் அந்த மனுவில் குறிப்பிடப்பட்டிருந்தது. அப்பொழுது நகர மாவட்ட தலைவர் கிருஷ்ணராஜ், மகளிர் அணி பொதுச் செயலாளர் விஜயலட்சுமி, பிரியா, துணைத் தலைவர் தனலட்சுமி, மாவட்ட துணைத் தலைவர் உமாபதி, மாவட்ட பொதுச் செயலாளர் ஆனந்த் பாஸ்கர், குப்பன் ஆகியோர் உடனிருந்தனர். புதுச்சேரி உருளையம்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்த சாலை திருமுடி நகர் ஸ்ரீ கங்கை விநாயகர் திருக்கோவிலின் அஷ்டபந்தன மகா கும்பாபிஷேக விழா நடைபெற்றது. இந்த கும்பாபிஷேக விழாவில் உருளையம்பேட்டை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான திரு நேரு என்கிற குப்புசாமி அவர்கள் தலைமையில் வெகு சிறப்பாக நடைபெற்றது. மகா கும்பாபிஷேக திருவிழாவில் கோவிந்த சாலை திருமுடி நகர் பகுதியைச் சேர்ந்த ஊர் முக்கிய பெரியவர்களும் பகுதியின் மக்களும், மேலும் உருளையம்பேட்டை தொகுதியைச் சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும், நிர்வாகிகளும், மகளிர்களும், இளைஞர்களும் பெருமளவு கலந்து கொண்டு விநாயகர் பெருமானின் அருளை பெற்றனர். விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியைப் போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின்
கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa Lucas. புது உலகம், புது வாழ்க்கை, அதை ஒரு இளவரசியை போல கடந்து செல்லணும். அதுக்கு நம்மளை அலங்கரிக்க முகல் காலகட்டத்தின் கலாச்சாரத்தை தழுவி அற்புதமான தங்க நகைகளை மெஹஃபில் கலெக்ஷனாக உருவாக்கி தருது ஜோசா லூகாஸ். மெஹஃபில், இனி மனங்களை வெல்லலாம். Mehfil, classical Mughal design jewelry from Josa. நடப்பு 2025-26 கல்வி ஆண்டில் முதுகலை பட்ட படிப்புகளில் சேர்வதற்கான முதலாம் மற்றும் இரண்டாம் கலந்தாய்வுகள் முடிந்துள்ள நிலையில் மீதமுள்ள காலி இடங்களுக்கு செவ்வாய் அன்று இறுதி கட்டமாக மாஃப் ஆஃப் கலந்தாய்வு நடைபெற உள்ளது. புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தை சேர்ந்த மாணவர்கள் மற்றும் பிற மாநில மாணவர்களும் இதில் கலந்து கொள்ளலாம். ஏற்கனவே விண்ணப்பிக்காத மாணவர்களும் இந்த நேரடி கலந்தாய்வில் பங்கேற்கலாம். பங்கேற்க வரும் மாணவர்கள் அனைத்து அசல் சான்றிதழ்களையும் அதன் ஒரு செட் நகல்களையும் மதிப்பெண் சான்றிதழ், பெறப்பட்ட பட்டம், இருப்பிட சான்றிதழ், ஜாதி சான்றிதழ் கொண்டு வர வேண்டும். ஏற்கனவே விண்ணப்பிக்காமல் முதல் முறையாக நேரடி கலந்தாய்வில் கலந்து கொள்ள வரும் மாணவர்கள் ரூபாய் 1000 இணைய வழி மூலமாக பணம் செலுத்த வேண்டும் என்று குறிப்பிடப்பட்டுள்ளது. புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு பாஜக பிரமுகர் கார்த்திகேயன் தலைமையில் கௌசிக பாலசுப்பிரமணிய ஆலயத்தில் சிறப்பு பூஜை மற்றும் அன்னதானம் நடைபெற்றது. புதுச்சேரி உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாள் வருகின்ற செப்டம்பர் 8ஆம் தேதி நடைபெற உள்ள நிலையில் அவரது ஆதரவாளர்கள் மற்றும் பாஜகவினர் முன்னதாகவே பிறந்தநாள் கொண்டாட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அதன்படி பாஜக பிரமுகர் ஹேப்பி இன் கெஸ்ட் ஹவுஸ் உரிமையாளருமான கார்த்திகேயன் தலைமையில் ரயில் நிலையம் அருகே உள்ள கௌசிக பாலசுப்பிரமணிய ஆலயத்தில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் பிறந்தநாளை முன்னிட்டு சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் நீடூடி வாழ வேண்டி சிறப்பு பூஜைகளும் நடைபெற்றது. சிறப்பு அழைப்பாளராக அமைச்சர் நமச்சிவாயம் மற்றும் அவரது துணைவியார் வசந்தி நமச்சிவாயம் ஆகியோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். அதைத் தொடர்ந்து சுமார் 500க்கும் மேற்பட்ட பக்தர்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் திரளான பாஜகவினர் மற்றும் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்தின் ஆதரவாளர்கள் கலந்து கொண்டு அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு சால்வைகள் அணிவித்தும் பூங்கொத்து கொடுத்தும் பிறந்தநாள் வாழ்த்துக்களை தெரிவித்தனர். தொடர்ந்து என்ஆர் காங்கிரஸ் உருளையம்பேட்டை தொகுதி தலைவரும் ஓம் சக்தி சேகர் உள்துறை அமைச்சர் நமச்சிவாயத்திற்கு மரக்கன்றுகளை வழங்கினார். வரும் 5ஆம் தேதி மிலாதுன் நபியை முன்னிட்டு அனைத்து மதுபான கடைகள், சாராய கடைகளை மூட கலால் துறை உத்தரவிட்டுள்ளது. புதுச்சேரியில் வரும் வெள்ளி அன்று மிலாடி நபி தினத்தை முன்னிட்டு புதுச்சேரி அரசு கலால்துறை ஆணையர் அவர்களின் ஆணைக்குப்படி புதுச்சேரி, காரைக்கால், மாஹே மற்றும் ஏனாம் பகுதிகளில் இயங்கி வரும் அனைத்து மதுபான கடைகள் மற்றும் பார் உட்பட அனைத்து வகை மது கடைகளும், மது அருந்த அனுமதிக்கப்பட்ட உணவகங்கள் உள்ள பார்கள் மூடப்பட்டிருக்க வேண்டும் என்றும், அன்றைய தினத்தில் எல்லா கடைகளிலும் மது விற்பனை தடை செய்யப்படுகிறது என்றும் அறிவிக்கப்படுகிறது. மீறுபவர்கள் மீது புதுச்சேரி கலால் சட்ட விதிகள் 1970 கீழ் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. ஆர்டிஓ இ-செலான் என்ற லிங்கை யாரும் தொட வேண்டாம் என புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் இன்று வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், வாட்ஸ்அப் குழுக்களிலோ அல்லது தெரியாத நபர்களிடம் இருந்தோ ஆர்டிஓ இ-செலான் என்கிற போக்குவரத்து விதிமீறல் அபராதம் செலுத்துமாறு லிங்க் ஒன்று அனைவருக்கும் பகிரப்படுகிறது. அதை நீங்கள் தொட்டாலோ அல்லது உள்ளே சென்று உங்களது தகவல்கள் பதிவிட்டாலோ உங்களது பணத்தை இழக்க நேரிடலாம். ஆதலால் யாரும் இத்தகைய ஆர்டிஓ இ-செலான் என்ற லிங்கை தொட வேண்டாம் என எச்சரிக்கை விடுத்துள்ளனர். புதுச்சேரி அரியாங்குப்பம் பகுதி மக்களின் நலனுக்காகவும் பொதுமக்களின் பாதுகாப்பிற்காகவும் அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் சார்பாக அரியாங்குப்பம் சிக்னலில் 4 புறமும் ரூபாய் 1,00,000 மதிப்பிலான அதிநவீன தொழில்நுட்பம் கொண்ட சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்கள் நிறுவப்பட்டு அதனை காவல்துறை வசம் ஒப்படைக்கும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு அழைப்பாளராக புதுச்சேரி வணிகர்கள் கூட்டமைப்பின் தலைவர் சிவசங்கர், சட்டமன்ற உறுப்பினர் பாஸ்கர் என்கிற தட்சிணாமூர்த்தி, புதுச்சேரி தெற்கு பிரிவு போக்குவரத்து காவல் கண்காணிப்பாளர் பக்த வத்சலம், புதுச்சேரி தெற்கு பிரிவு சட்டம் ஒழுங்கு காவல் கண்காணிப்பாளர் செல்வம், ஆய்வாளர்கள் ஆறுமுகம், தன்வந்திரி, உதவி ஆய்வாளர்கள் முருகானந்தம், பாஸ்கர், புதுச்சேரி வணிகர் கூட்டமைப்பின் தலைவர் பாபு, அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் தலைவர் ராமபுத்திரன்,
செயலாளர் சந்துரு, பொருளாளர் சீதாராமன், கௌரவ தலைவர் நரேஷ் குமார் ஆகியோர் கலந்து கொண்டனர். கண்காணிப்பு கேமராவை துவக்கி வைத்து சிறப்புரையும் ஆற்றினார்கள். இந்த நிகழ்ச்சியில் அரியாங்குப்பம் பகுதியை சேர்ந்த வியாபாரிகள் மற்றும் பொதுமக்கள் திரளாக கலந்து கொண்டனர். இந்த நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை அரியாங்குப்பம் அனைத்து வியாபாரிகள் சங்கத்தின் நிர்வாகிகள் செய்திருந்தனர். புதுச்சேரி முதலமைச்சர் ரங்கசாமி அவர்கள் பொதுமக்களுக்கு மிலாது நபி, ஆசிரியர் தினம் மற்றும் ஓணம் பண்டிகையை முன்னிட்டு வாழ்த்துக்களை தெரிவித்துள்ளார். புதுச்சேரி முத்தியால்பேட்டை சோலை நகர் தெற்கு வடக்கு பகுதியில் கிடப்பில் போடப்பட்ட தூண்டில் முள் வளைவை அமைக்கும் பணியினை மீண்டும் தொடங்கி மீனவர்களின் வாழ்வாதாரத்தை பாதுகாக்க வேண்டும் என திமுக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் நந்தா சரவணன் முதலமைச்சர் ரங்கசாமியிடம் மனு அளித்துள்ளார். தமிழகம் வந்த குடியரசுத் தலைவர் திரௌபதி முர்முவை புதுச்சேரி ஆளுநர் கைலாசநாதன் சந்தித்து ஆலோசனை நடத்தினார்.